மலர்விழியும் வள்ளியும் சிறு வயதிலிருந்து நல்ல தோழிகள். மலர்விழிக்கு திருமணமாகி கணவர் வீட்டுக்கு செல்கிறாள். வெகு நாட்கள் ஆகிறது. அவளால் வள்ளியை பிரிந்து இருக்க முடியவில்லை. எப்படியாவது இன்று வள்ளியை போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்து புருஷன்கிடம் சொல்லிவிட்டு வள்ளியை பார்க்க தனது சொந்த கிராமத்திற்கு கிளம்புகிறாள். அங்கு இவளுக்காக காத்து கொண்டிருந்த வள்ளியை பார்த்து ஆச்சரியப்பட்டால். இரண்டு பேரும் பேசிக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். காலையில் நேரத்தில் எழுந்து வா, ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று கூறிவிட்டு வள்ளி கிளம்புகிறாள். அதேபோல் காலையில் நேரமாக எழுந்து இரு தோழிகளும் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள். இரவு பொழுது ஆகிவிட்டது. அப்பொழுது திடீரென்று வள்ளியின் உடல் எரிவது போல் அவளுக்கு தோன்றியது. அப்படியே ஒரு நிமிடம் நிற்கிறார். அவளின் உடலை ஊர் ஜனங்கள் அனைவரும் ஒன்று கூடி சுடுகாட்டிலிருந்து நோண்டி எடுத்து கொண்டிருக்கும் காட்சியை அவளால் காண முடிந்தது. அவளுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. நின்ற இடத்தில் இருந்தே தனது பேய் உருவத்திற்கு மாறி பயங்கரமாக கத்தினாள். இதையெல்லாம் பார்த்த மலர்விழி கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அமைதியாக அவளை பார்த்து கொண்டு இருந்தாள். மலர்விழியை தனது கையில் தூக்கி கொண்டு பறந்து சென்றாள் தனது உடலை நோண்டி கொண்டிருக்கும் சுடுகாட்டின் இடத்திற்கு. மலர்விழி தனது தோழியை மிகவும் அன்புடனும் இரக்கத்துடனும் பாசத்துடனும் பார்த்தாள். ஊர் சனங்கள் அனைவரும் மலர்விழியை ஓடி வந்துவிடு, அவள் கொன்று விடுவாள், வந்துவிடு என்று கத்தினார்கள். மலர்விழி கொஞ்சம் கூட பயப்படவும் இல்லை, நகரவும் இல்லை. தனது தோழியை பார்த்தாள். மெதுவாக சிரித்தாள். வள்ளி, வள்ளி, என்னை பார் வள்ளி, நான் உனது மலர்விழி. வள்ளி, என்னை பார், எனக்கு வந்த அன்றே தெரியும் வள்ளி, நீ இறந்து விட்டாய் என்று அமைதியாக கூறினாள் மலர்விழி. ஆம் வள்ளி, நான் வந்தவுடன் என்னை வந்து நீ கட்டி அணைத்தாய் அல்லவா? அப்பொழுது உனது நிழலை நான் தரையில் பார்க்கவே இல்லை வள்ளி. என் நிழலை மட்டுமே நான் பார்த்தேன். அப்பொழுது எனக்கு தோன்றியது. இருந்தாலும் நான் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை வள்ளி. எனது அன்பே, நான் உன்னை இழக்க மனம் வரவில்லை. நீ என்னை விட்டு போய் விடுவாய் என்று நினைத்தேன். அதனால் நான் எந்த உண்மையையும் உன்னிடம் காட்டிக்கொள்ளவில்லை. எனக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் என் மனதிற்குள்ளேயே வைத்திருந்தேன் வள்ளி. நீ எனக்கு எப்பொழுதுமே வேண்டும். என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது வள்ளி. பிளீஸ் வள்ளி, ஊர் சனங்களை விட்டுவிடு. நீயும் நானும் எப்பொழுதும் ஒன்றாக இருப்போம் வா என்ற மலர்விழியை பார்த்து கொண்டே நின்றாள் வள்ளியும் ஊர் சனங்களும். லாஸ்ட் வள்ளியும் மலர்விழியும் உயிரோடு சேர்றாங்களா பேயா சேர்றாங்களான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.